எவ்ரிவன் ஒரு முக்கியமான டெக்னிக்கல் அப்டேட் இது தெரியாதவங்களுக்காக. இப்போ நம்ம மெயில் அனுப்பும் பொழுது சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெயில் பாக்ஸ்ல வந்து ரிட்டர்ன் வந்துரும். சரிங்களா? ஃபெயிலியர் டெலிவரி நோட்டீஸோட இட் இஸ் அன்ரீச்சபிள். அது ஒரு ரீசன் வரும். சர்வர் அன்ரீச்சபிள் இமெயில் கிளையன்ட் சர்வர் அப்படின்னா, சிம்பிளா சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இமெயில் கிளையன்ட்னா நமக்கு என்னன்னு தெரியணும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கூகுள் க்ரோம் சரிங்களா? அந்த வெப் ப்ரௌசர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வெப் ப்ரௌசர்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வரு சரிங்களா. கூகுள் குரோமு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது வெப் ப்ரௌசர்ஸு, ஆப்பிள் சஃபாரி, யாஹூ, இதை மாதிரி இதெல்லாம் இருக்கும் நிறையா. ஸோ இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இதெல்லாம் வந்து ப்ரௌசர்ஸு, வெப் ப்ரௌசர்ஸு. ஸோ நமக்கு இந்த ஜிமெயிலு, யாஹூ, ஹாட்மெயில் இதை மெயிலெலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சர்வர், இமெயில் சர்வர் சரிங்களா. இதுலேருந்து நம்ம அனுப்பும் பொழுது அந்த சர்வர் சைடில் அடுத்த எண்டில் இருக்குது பார்த்தீங்களா, டவுன் டைம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ஆஃப்லைனில் இருக்கும். டவுன் டைமு இல்லை மெயின்டெனன்ஸுக்காக கொஞ்ச நாள் வந்து அது இதில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜ் சென்டிங் அண்ட் ரிசீவிங் பாசிபிலிட்டி கிடையாது. அன்ரீச்சபிள் சொல்லிட்டு வந்துடும், அன்ரீச்சபிள். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூஸ். நெட்வொர்க் இஷ்யூஸ்னால் நம்ம என்ன டிஜிட்டல் டிவைஸ் யூஸ் பண்ணுறோமோ அதில் நெட்வொர்க் கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு என்ஷூர் பண்ணணும். நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லை செட்டிங்ஸு அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து அது கரெக்டாக அந்த மெசேஜ் ரீச் ஆகும், மெயிலெலாம் ரீச் ஆகும். மூணாவது வந்து சர்வர் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. சர்வர் ஓவர்லோடிங்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கு, நெட்வொர்க் டிராஃபிக் இருக்கும் நிறைய. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட நெட்வொர்க்கில் இருக்கும்போது டேட்டா டிராஃபிக்கு, அந்த நெட்வொர்க் டிராஃபிக்னால போக முடியாமல், கனெக்ஷன் ரீச் ஆக முடியாமல் திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். ஸோ தேர்டு ஒன். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் கான்ஃபிகரேஷன் எரர். சர்வர் கான்ஃபிகரேஷன் என்னென்னா அதோட சர்வர் நேமு அல்லது போர்ட் நம்பர்ஸ்லாம் கரெக்டாக வந்து செட்டிங்ஸில் இருந்திருக்காது கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது. ஸோ அதனால கூட நமக்கு ரீச் ஆகாமல் வந்துடும். முக்கியமாக சர்வர் நேமு, போர்ட் நம்பரு, ஐபி அட்ரஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அதனால கூட நமக்கு வந்து மெயில் ரீச் ஆகாது. அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் வந்து ஃபயர்வால் ஆர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர். நம்ம என்ன ஃபயர்வால் அது வேறு ஏதாவது செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம்னா அதுவே சில மெயில்ஸை நம்ம பிளாக் பண்ணி ரீச் பண்ணாமல் விடும் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. ஸோ இந்த 5 ரீசன் தான். தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஸோ மச்.